Christian? நீங்க கிறிஸ்தவங்க இருக்கீங்களா? Okay. If you call yourself Christian, the verse number 21 is for you. நீங்க கிறிஸ்தவங்கன்னு உங்களை சொல்லிட்டீங்கன்னா look what it says. 21 உங்களுக்குள்ளது. For even hereunto you were called, because Christ also what? Suffered for us, leaving us an example that we should follow his steps. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்கு அவு சுடி example, no, that is yes, footprint, அடிச்சுவடி. That print you should walk in the same footstep of Jesus. ஆண்டவர் இயேசுவுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். Look what's the first step. Who did no sin, neither was guile found in his mouth. In other words, he did not commit sin, neither was his mouth full of deceit, of insult, abuse. அவர் வன்செயல். Now what's the translation? வன்செயல் எதுவும் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் வந்ததில்லை. 22 வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் வந்ததில்லை. அவர் வாயிலிருந்து அவர் அப்படி கத்தவே இல்லை. அவரு வாயில் அப்படி எதுவுமே அவருக்கு வந்ததில்லை. 22 தான் சொன்னாரு. அதான் 23. Who when he was reviled not again, when he suffered he threatened not, mark that line, but committed himself to him that judges righteously. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். Okay, when he was insulted, did he insult back? அவரை அவமானப்படுத்துறாங்க, அவர் திருப்பி அதை கொடுத்தாரா அவமானப்படுத்துவேன்னு? When he suffered, did he threaten? அப்படியே அவர் கஷ்டப்படும் போது அவங்களை அப்படியே அச்சுறுத்தினாரா? What did he do? அவர் என்ன செஞ்சாரு? He committed himself to the Father who judges righteously. நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய தன் தந்தையிடம் தன்னை ஒப்படைத்தார். If you are going through some situation, நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுன்னு வெச்சுக்குவோம். Have you heard the Christian saying? கிறிஸ்தவங்க இப்படி சொல்றத கேட்டிருக்கீங்களா நீங்க? The battle belongs to the Lord. அந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆண்டவருடையது. Have you heard that? அப்படி கேட்டிருக்கீங்களா? The battle belongs to the Lord. இந்த போர் ஆண்டவருடையது. Have you heard that? கேட்டிருக்கீங்களா அத? In English charismatic it is always that the battle belongs to the Lord. English charismatic literature என்ன சொல்வாங்க? இந்த போர் கர்த்தருடையது, ஆண்டவருடையது. In Tamil charismatic not there? In the other denomination it is there. Catholic not there. Okay, the battle belongs to the Lord. இந்த யுத்தம் கடவுளுடையது, ஆண்டவருடையது. The battle belongs to the Lord. இந்த போர் ஆண்டவருடையது. Now let's say she is coming and insulting me. இப்போ இவங்க வந்து என்னைய நல்லா அவமானப்படுத்துறாங்க. The battle belongs to the Lord. அப்ப நான் சொல்றேன் இந்த போர் கடவுளுடையது. So when she is insulting me, அவங்க என்னைய அவமானப்படுத்தும்போது instead of taking it patiently, அத உள்ள நான் வந்து பொறுமையா எடுக்காம and saying God you will deal with her, I am going to love her. அப்போ கடவுளே நீர் பாத்துக்கறோம், நான் இவங்களை அன்பு செய்ய போறேன். Instead of that, அப்படி சொல்லாம when she insults me, I insult her back. நான் வந்து திரும்பியும் அவங்களை அவமானப்படுத்தி விடுறேன். அவங்க என்ன? Does the battle belong to the Lord or the battle belongs to me? இப்போ வந்து இந்த யுத்தம் கடவுளுக்குள்ளதா, அது எனக்குள்ளதா? யாருக்குள்ளது? So in our everyday life, who is fighting the battle? Is God fighting the battle for you? Or you are saying God, you take a vacation, I'll fight this? ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இத்தகைய போராட்டங்கள் வரும்போது நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்றோம்? நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சும்மா இரும் அப்படி நம்ம சொல்லுவேன். Oh, hero? Be quiet, I will see. So why did you say hero? No, be quiet, I said to God. In Tamil, what do you say? என்ன சொன்ன? You said சும்மா. No, you said hero something. I said சும்மா இரும். Praise God. Be quiet. Hallelujah. 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 If only
only we do these points, இப்படி இந்த காரியங்களெல்லாம் நம்ம கடைபிடித்தால் தான் now by his wounds you shall be healed. அப்போ அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைவீர்கள். இவ்வளவு செஞ்சா But if you are giving back, ஆனா திருப்பி பதிலடி கொடுப்பேன்னு சொன்னா, if you are abusive, நான் வேண்டாதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொன்னா, a tooth for a tooth, an eye for an eye, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படி செய்வேன்னு சொன்னா, and you are saying by the wounds of Jesus I am, இயேசுவே உம்முடைய காயங்களால் குணமடைந்தேன், ஒன்றும் நடக்காது. it won't work. அது ஆப்ரேட் பண்ணவே செய்யாது. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya. So in our everyday life, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே the question is, கேள்வி என்னவென்றால், am I living for God or am I living for myself? நான் கடவுளுக்காக வாழ்கின்றேனா எனக்காக வாழ்கின்றேனா? இதுதான் கேள்வி. When you live for God, நாம் கடவுளுக்காக வாழும்போது you are no longer concerned about yourself, உங்களை பத்தி நீங்க அவ்வளவா பொருள்படுத்துறதே கிடையாது. and that is the biggest challenge of a Christian life. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால். And that should be the goal of every Christian. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நோக்கமுமாக இருக்க வேண்டும். And what should be the goal? என்ன நோக்கம் இருக்கணும்? To overcome selfishness, நம்முடைய சுயநலத்தை வெற்றி கொள்வது, to overcome self-centeredness, நாம் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையை வெற்றி கொள்வது. and that can be done by the renewing of the mind. அது நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்கும் போது செயல்படும். That's why you see அதனால தான் நீங்க பாக்குறீங்க, the common fishermen, சாதாரணமா கடல் தொழில் செய்யறவங்க, not even educated, அவங்க படிக்க கூட இல்லை, Jesus chose them. கடவுள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாரு. The anointing of the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்க மேல தான் வந்தது. Were they self-centered? அவங்க சுயநலம் பிடிச்சவங்களாக இருந்தாங்களா, தன்னலம் பிடிச்சவங்களாக இருந்தாங்களா? Were they living for themselves? அவங்க அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைச்சாங்களா, or were they living for God? அவங்க கடவுளுக்காக வாழ்ந்தாங்களா? Hello? யார் அவங்க கடவுளுக்காக வாழ்ந்தாங்களா அல்லது தங்களையே நினைச்சிட்டு இருந்தாங்களா? When you live for yourself, நீங்க எனக்காகவே நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்கும்போது your expectations are very big from people, மற்றவங்ககிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு. and expectations are not met. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கப்படவில்லை என்றால், அது நிறைவேறவில்லை என்றால், So what happens to you? உங்களுக்கு என்ன நடக்குது? You are sad, உங்களுக்கு ஒரே கவலை, you are depressed. உங்களுக்கு மனச்சோர்வு. Now I'm coming to Nagarkoil, நான் நாகர்கோயிலுக்கு வர்றேன், and Papa Brito every trip gives me 50,000, பிரிட்டோ அப்பா எனக்கு 50,000 ரூபாய் ஒவ்வொரு தடவையும் தராங்க. and if this month he doesn't give me 50,000, இந்த மாசம் எனக்கு 50,000 ரூபாய் தரலன்னு வச்சுக்கோங்க, I will be depressed. எனக்கு ஒரே மனச்சோர்வா இருக்கும். Why you became sad? எது உங்களுக்கு கவலையா இருக்கு? Praise God. Praise God. Supposing I'm expecting money, நான் இப்ப பணம் எதிர்பார்த்து வரேன்னு வச்சுக்கோங்க, and I don't get the money, எனக்கு பணம் கிடைக்கல, will I become sad? நான் எனக்கு கவலையா இருக்குமா? Come on. But I'm not expecting anything. எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஒன்றும் எதிர்பார்க்கல. I am expecting only one thing. Now, God has given me this knowledge. My job is to give you the knowledge. My job is done. Pack my bag and get into the bus and go back to the next place. Now, when I've got no expectation, I am full of joy in the bus. எனக்கு கடவுள் இந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு, அந்த அறிவை நான் மற்றவங்களோடு பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய இந்த வேலை முடிஞ்சதும் பேகை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போது எனக்கு மனசில் நான் எதுவுமே எதிர்பார்க்காம வந்ததுனால எனக்கு மனசுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. Hallelujah. Hallelujah. I'll give you a testimony that happened. நான் ஒரு டெஸ்டிமனி உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன், அது நடந்தது. How beautiful God works. கடவுள் என்ன அழகாக அற்புதமாக வேலை செய்கின்றார். When you are selfless. நீங்கள் சுயநலம் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கும்போது. I was preaching in Bahrain. நான் பஹ்ரைனில் இப்படி செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். And when I met the priest, அப்போ அங்கே ஃபாதர் அவங்கள நான் சந்தித்தேன். He said you can't go to anybody's house and pray. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யார் வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ண போக முடியாதுன்னு சொன்னாங்க. And you cannot go and ask anybody for money. யார்ட்டையும் போய் பணம் வேணும்னு நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. I said yes sir. I said yes. நான் சொன்னேன் சரின்னு சொன்னேன்.
So there were 3 days of retreat, அப்போ 3 நாள் தியானம் இருந்தது. and this priest was sitting from the beginning till the end. அப்போ இந்த ஃபாதர் வந்து காலையில இருந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. The last day of the retreat, அந்த கடைசி நாள் ரிட்ரீட்ல I was supposed to take a flight from Bahrain to Kuwait, அப்போ பஹ்ரைன்ல இருந்து குவைட்டுக்கு நான் ஒரு ஃப்ளைட் எடுக்கணும். and the time span was very less. அப்போ அதுக்கு நான் அதை ரீச் பண்றதுக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. So I would not get time to meet the priest. அப்போ எனக்கு ஃபாதரை பார்க்க முடியாது அந்த So நேரத்துல. I went to meet him before the meeting could start. அப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நான் அவங்கள போய் பார்க்க போயிட்டேன். So listening to the word of God, அப்போ அந்த இறைவார்த்தையை கேட்டுட்டே இருந்தவங்க, he said, I want you to take collection from my people. அப்போ அவங்க சொன்னாங்க எங்க மக்கள்கிட்ட இருந்து காணிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. And I said to him, அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், Father, there are about 1,500 people. இங்க 1500 பேர் இருக்காங்களே, If we take a collection, இங்க வந்து நம்ம அவங்ககிட்ட காணிக்கை பிரிச்சோம்னு சொன்னா 15 minutes will be gone. 15 நிமிஷம் அதுல வேஸ்ட் ஆயிரும். So he said, you can preach and take a collection. அப்போ அவர் சொன்னார் முதல்ல நீங்க செய்து கொடுங்க, அதுக்கப்புறம் கலெக்ஷன் வச்சுக்கலாம்னு. I said, Father, when the word of God is being preached, it's Jesus there. நான் சொன்னேன் இறைவார்த்தையை நான் போதித்து கொண்டிருக்கும் போது அது வந்து ஆண்டவர் இயேசு. People's attention cannot be divided. அப்போ வந்து மக்களுடைய கவனம் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சிதறக்கூடாது அப்படி So we சொன்னேன். will not take a collection, அப்போ நம்ம வந்து கலெக்ஷன் எடுக்க வேண்டாம், but you give me 10 minutes extra. அப்போ எனக்கு 10 நிமிஷம் கூடுதல் கொடுங்க. So he said, okay. அவர் சரின்னு சொன்னாரு. So the 10 minutes extra, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. I called people and there were lots of healings. அப்போ மக்கள்லாம் முன்னால கூப்பிட்டேன், அவங்களுக்கு நிறைய பேருக்கு குணமளித்தல் People நடந்தது. who had tumors began to disappear. அப்போ கட்டிகள்லாம் இருந்தது, அது கூட மறைய ஆரம்பித்தது. I told everybody to close their eyes, அப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன் எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க. told the choir to sing, அப்போ கொயர்ல சொன்னேன் பாடுறவங்ககிட்ட பாடுங்க. and when eyes were closed, I ran out of the church. அப்போ கண்ணை மூடிட்டே இருந்தாங்க, பாடிட்டே இருந்தாங்க. நான் வேலை முடிஞ்சதா வெளியே போயிட்டேன், அவங்களுக்கு Because I தெரியாது. wanted to go to the airport. எனக்கு ஏர்போர்ட்ல போய் அடுத்த ஃப்ளைட் பிடிக்கணும். I sat on the flight, அப்போ ஃப்ளைட்ல உட்காந்துருந்தேன். and the devil said, அப்போ சாத்தான் சொன்னா 1,500 people. அங்க 1500 பேர் இருக்காங்க. If they had to give you 1 denari, ஒரே ஒரு தினார் ஒரு ஆள் போட்டா கூட you would have had at least 2 lakh dinaris or 1,500 dinaris. 1500 தினார் உனக்கு வந்து கிடைச்சிருக்கும். It would mean nothing less than 3 to 4 lakhs. அது வந்து 3-4 லட்சத்துக்கு சரியா இருக்குமே. You lost it all. நீ எல்லாத்தையும் இழந்து போயிட்டியே. And I laughed at the devil and I அப்ப said, நான் சாத்தானை பார்த்து சிரிச்சு சொன்னேன், did you see in the last 10 minutes இந்த கடைசி 10 நிமிஷத்துல நீ பாத்தியா how many people were healed of tumor? எவ்வளவு மக்களுக்கு கட்டிலாம் சோமாச்சு. I was having rejoicing moment on flight. அப்போ எனக்கு ஃப்ளைட்ல போகும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. I reached Kuwait, நான் குவைட்டுக்கு போனேன். and during the evening service, அப்போ சாயங்காலம் அங்க இப்படி பிரேயர் நடந்தது. a man came to me. அப்போ ஒரு நபர் என்கிட்ட வந்தாங்க. And he said, அவங்க சொன்னாங்க, this morning God gave me a dream. காலையில கடவுள் எனக்கு ஒரு கனவு கொடுத்தார். And he said, write a check of 10 lakhs and go and give that man. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி அவன் இந்த செய்தி கொடுக்க அவர்கிட்ட போய் நீ கொடுன்னு சொன்னாரு. So in the evening I had a check of 10 lakhs. சாயங்காலம் என் கையில 10 லட்சம் ரூபாய் இருந்தது, செக் இருந்தது. I've seen this happen again and again. என் வாழ்க்கையில நான் இப்படி நடக்கிறத அடிக்கடி நான் பார்க்குறேன். Not focused on what I can get, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல என் கவனம் கிடையாது. but focused on what I can give. நான் என்னது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் என்னோட கவனம். And when you become selfless, நீங்க வந்து சுயநலத்தை விட்டு வெளியே வரும்போது that's the time you really experience life in abundance. அந்த நேரத்துல தான் நீங்க மிகுதியான நிறை வாழ்வு என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கின்றீர்கள். See how the devil destroyed Adam and Eve. பாருங்க எப்படி சாத்தான் ஆதாம் ஏவாளை அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. Adam and Eve had a great time in the garden. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமான நேரம் இருந்தது. Everything was there. எல்லாமே அங்கு இருந்தது. And all the time they were focused on God. எல்லா நேரமும் ஆண்டவரையே அவர்கள் நோக்கி கொண்டிருந்தார்கள். All that the devil had to do is, ஆனா அந்த சாத்தான் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு காரியமா தான் இருந்தது. get their focus from God கடவுளிடத்துல இருந்த அந்த கவனத்தை to self. தன்னை பார்த்து திருப்ப That's why he said to them, முயற்சி எடுத்தான். அதனால தான் அவன் இப்படி சொன்னான், if you eat of this fruit, இந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்க shall be like God. நீங்க கடவுள் மாதிரி ஆயிருவீங்க. They became self-conscious. உடனே அவங்கள பத்தி சுய நலம் பிடித்தவர்களாக மாறினார்கள். Self-centered. அவங்க வந்து தன்னை பார்த்து தன்னை பற்றிய சிந்தனை உள்ளவர்களாக மாறினார்கள்.
இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? What about me? Me. That's when they entered into a mess. அதனால தான் குழப்பத்துக்குள்ளே சென்றார்கள். Today also the same thing happens. அதே தான் இன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது. You might be sitting here, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கலாம், telling God, கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம், give me the blessing. எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். Bless me. என்னை ஆசீர்வதியும். Bless me. ஆசீர்வதியும். Bless me. ஆசீர்வதியும். For what? எதுக்கு? For me. எனக்கு. Problem. அப்ப பிரச்சனை. Bless me. என்னை ஆசீர்வதியும். Bless me. என்னை So ஆசீர்வதியும். that I can be a blessing to somebody. நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். Surely blessing will come. நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். சரியா? சரியா? Hello, சரியா? சரியா? Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Can you write down some points? கொஞ்சம் எழுதிக்கங்க பாயிண்ட்ஸ். Is it good? நல்லா இருக்குதா இந்த டீச்சிங்? Hello, is it good? உதவியா இருக்குதா? I'm telling you, in 15 years of my life, 15 வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே I am living a life that I have not lived all my life. என் வாழ்க்கையில நான் முந்தின பகுதியில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை காட்டிலும் இப்ப வாழ்ற வாழ்க்கை Every day is so beautiful. ஒவ்வொரு நாளும் அற்புதமான அழகான ஒரு நாளாக இருக்கிறது. When I get up in the morning, நான் காலையில எழும்பும்போது Papa Brito will ask me first question. பிரிட்டோ அப்பா முதல் கேள்வி கேட்பாங்க, What time did you go to sleep? எப்ப தூங்க போனீங்க? And how many calls came at night? நைட்ல எத்தனை கால் வந்தது? I'll get a call at 3 o'clock, 3 மணிக்கு வந்தது, 4 o'clock, 4 மணிக்கு வந்தது. in my sleep, என் தூக்கத்துல talk and go to sleep. பேசி தூங்கியே போனேன். That's my life. அதுதான் என் வாழ்க்கை. But the person on the other side, அந்த பக்கம் இருக்கவங்க, that person's life is changed. அவங்க வாழ்க்கை மாறுது. Hallelujah. Hallelujah. That's why now I shut the door and I go to sleep. அதனால நான் இப்ப கதவை சாத்தி வச்சிட்டு Because when I'm talking on the phone, he can hear what I'm doing. ஏன் சொன்னா நான் போன்ல பேசும்போது He'll say, I heard you talking at night, so now I shut the door. அவங்க சொல்லுவாங்க, நைட் சத்தம் கேட்டதே எனக்கு அப்படி சொல்லுவாங்க. அதனால கதவை அடைச்சு வச்சிருவேன் இப்போ. Praise God. Praise God. You start living for others. நீங்க மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பியுங்கள். You will enjoy Christian life. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். The real Christian life is, உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்ன? your life உங்க வாழ்க்கை should make an impact in other people's life. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்வு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். Try that. அத முயற்சி செய்யுங்கள். You get just one person. ஒரு ஆள், ஒரு நபர். Yesterday I think brother Freddy was there, or who was there with me during the lunch break. நேத்துக்கு மத்தியானம் என் கூட ஃப்ரெடி பிரதர் என் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். On my mobile came a photograph of a young girl, a young lady. அப்போ மொபைல்ல ஒரு போட்டோகிராஃப், ஒரு இளம் பெண்ணோட போட்டோகிராஃப் வந்துச்சு. She had worn a pink color dress. அவங்க வந்து ஒரு பிங்க் கலர்ல Dress போட்டிருந்தாங்க. And I had tear in my eye. அப்போ என் கண்ணுல கண்ணீர் வந்தது. And I don't know whether it was brother Francis or brother Freddy. And I said, can you see this picture? அப்போ நான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பிரான்சிஸ் பிரதரா அல்லது ஃப்ரெடியான்னு தெரியல. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த படத்தை நீங்க பாக்குறீங்களான்னு. Were you there? Freddy, okay. So he looked at the picture. அப்ப அந்த படத்தை நீங்க பாக்குறீங்களான்னு and he began to wonder, why is I crying? அப்ப அவங்க நீங்க எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டாங்க. And I said to him, அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், this lady had lost a husband 3 years back. இந்த பெண் வந்து அவங்க கணவரை 3 வருஷத்துக்கு முன்னால இழந்துட்டாங்க. And for 3 years she has been wearing only black color dress. அப்போ 3 வருஷத்துக்கு அவங்க கருப்பு saree தான் கட்டிட்டு இருந்தாங்க, கருப்பு கலர் dress. So when she wears a black color dress, she reminds herself that today also is my mourning day. எப்பலாம் கருப்பு Dress போட்டுக்கறாங்களோ என்ன நினைவுபடுத்துறாங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு துக்கமான நாள் அப்படினு. So all her life she is going to wear black color dress. வாழ்க்கை முழுவதுமே அவங்க இந்த கருப்பு கலர் Dress போட்டுக்க போறாங்க. So all her life she'll be mourning and mourning and mourning. வாழ்க்கை முழுவதுமே அவங்க எனக்கு துக்கமான வாழ்க்கை தான் அப்படி நினைச்சிட்டே அவங்க வாழணும். And I began to explain to her. அப்ப நான் அவங்கட்ட விளக்கி சொல்ல ஆரம்பிச்சேன். She's just in 30 or something. அவங்க ஒரு 30 வயசு தான் இருக்கும். I said to her, listen. அப்ப நான் அவங்கட்ட சொன்னேன், நல்லா கவனி. Do you know where your husband is gone? இப்போ உங்க கணவர் எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your husband is gone and he is with Jesus and he is enjoying and he is having a great time. உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஜீசஸ் இருக்காங்க, ஜீசஸ் கூட இருந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகுவாங்க. I said to her, do you know death is the greatest healing in a person's life? அப்ப நான் சொன்னேன், சாவுங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய குணமளித்தல் அப்படி சொன்னேன். There is no greater healing than death. அந்த சாவை காட்டிலும் ஒரு பெரிய சுகப்படுத்துதல் என்று ஒன்றுமே இல்லை.
Because the moment a person dies, ஒரு நிமிஷம் நம்ம இறந்த அந்த நிமிஷத்துல he has left his sinful body behind, அந்த பாவமான அந்த உடம்பை இங்க விட்டுட்டு and the next moment is with the Lord, அடுத்த நிமிஷமே கடவுளோட போய் where இருக்கிறாங்க. there is no more suffering, அங்க போய் ஒரு கஷ்டமும் இல்ல. because he has made Jesus the Lord of his life. ஏன் சொன்னா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வின் இரட்சகராக அங்கு ஏற்றுக்கொள்கின்றார்கள். I want to ask you a question. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். Supposing your child gets a job in US, உங்க பிள்ளைக்கு யூஎஸ்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். 10 times the salary, 10 மடங்கு சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு, a big house, ஒரு பெரிய வீடு, and all these things, எல்லா வசதிகளும் கிடைக்குது. you as a parent, will you be happy? ஒரு பெற்றோருங்க முறையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? Look at them. எஸ் Yes or no? ஆமாவா? Come on, yes or no? Now, even though he goes to America, அவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க, are there problems there? அங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? Come on. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதாங்க? Now, if your son goes to a place where there is only joy, no sickness, no disease, no sin, no Satan, nothing, won't you have joy? உங்க மகன் ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பவும் சந்தோஷம், எப்பவும் சமாதானம், அப்படி இருக்குது. அப்படி இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா? Do you know why people get sad when their loved one dies? ரொம்ப அன்பானவங்க இறந்து போகும்போது ஏன் மற்றவங்க கவலையா இருக்காங்க தெரியுமா? Do you know why? ஏன் தெரியுமா? Because it's all about me. எல்லாம் என்ன நினைக்கிறதுனால, தன்னையை நினைக்கிறதுனால. What about me? எனக்கு எவ்வளவு கஷ்டமா Now இருக்கும், how will I live? நான் எப்படி வாழுவேன், Now who will help me? எனக்கு யார் உதவி செய்வா? It's all self-centered. எல்லாம் சுயநலம். But if you look at where that person is going, ஆனா இறந்த பிறகு அவங்க எங்க போறாங்க அப்படி நீங்க நினைச்சு பார்த்தா, and you're not self-centered, நீங்க சுயநலம் பிடிச்சவங்களா இல்லாத you will be இருந்தா saying, wow, நீங்க சொல்வீங்க, வாவ், one day even I am going to go to that place, நானும் அங்க ஒரு நாளைக்கு போவேன். and you will be rejoicing. நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. Are you following? புரியுதா? When my dad expired, எங்க அப்பா இறந்தப்போ I was rejoicing, எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. and I said, Dad, நான் சொன்னேன், அப்பா I'm so happy that you are with Jesus now நீங்க ஆண்டவர் இயேசு கூட இப்போ நீங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. and enjoying every moment there. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு There is இருக்கீங்க. no old age, அங்க வயசாகுது அப்படிங்கிற பிரச்சனையே இல்ல. there is no pain in the morning, ஒரு வலி ஒண்ணுமே கிடையாது. there is no insulin for diabetes. டயபெட்டிக் வியாதிக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் கிடையாது. Dad, you are 100% healthy there, இப்போ 100% ஹெல்த்தியா அங்க உட்கார்ந்துருக்கீங்க. and all that you are doing there is rejoicing and praising God. அங்க உட்கார்ந்துட்டு சந்தோஷமா ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கீங்க. Is it true? அது உண்மையா? But if you are self-centered, ஆனா சுயநலம் பிடிச்சவங்களா நம்ம இருந்திருந்தோம்னா, then you are all thinking about myself. எல்லாம் தன்னை பத்தியே நம்மளை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கிறது. So I spoke to this girl. அப்ப நான் இந்த பெண்ணிட்ட நான் பேசினேன். It took me 1 month. ஒரு மாசம் ஆச்சு Speaking to her the word of God. அவங்ககிட்ட இறைவார்த்தை அப்படி சொல்லி கொடுத்துட்டே And it was இருந்தேன். not easy for her to get that black dress out because the mother, the father, the in-laws, the outlaws, everybody are looking. ஏன்னு சொன்னா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த பிறகும் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, And the best part is the wife has to wear the black dress, all the other families will wear all color dress. இந்த இவங்க மட்டும் கருப்பு ட்ரெஸ் போடணும், மற்றவங்க எல்லாம் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. And I said, get it out. நான் சொன்னேன், அதை தூரம் மாத்துங்க. So yesterday she put the pink dress. நேத்துக்கு அவங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. And today while going to work I called her and I said, what dress are you wearing today? She said, I'm wearing purple and I'm going to the office for the first time in 3 years, a purple dress. I said, God bless you. Do it and be bold and be courageous, because the word of God doesn't say you wear a black dress when your loved one dies. The word of God says rejoice, because Jesus himself has come and taken your loved one to his house, his father's house. அப்போ நான் அன்னைக்கு கேட்டேன், என்ன ட்ரெஸ் இன்னைக்கு போட்டுட்டு போகிறேன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லது, நீ எது மாதிரி தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ இந்த 3 வருஷத்தில் அவங்க இப்போ இப்படி கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அவங்க இந்த இறைவார்த்தையை சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அவங்க கணவர் இப்போது மிக மகிழ்ச்சியாக ஆண்டவர் இயேசுவோடு அங்கு இருப்பதை நினைத்து இவர்களும் இங்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய
வாழ்க்கையை ஒரு நாள் நானும் அங்கே செல்வேன் என்ற அந்த எண்ணத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். Praise the Lord. Praise the Lord. It's change of thinking. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். 3 years are not easy, man. 3 வருஷம் கஷ்டம். அந்த சிந்தனை அப்படி இருக்கிற சிந்தனையை மாற்றுறது. Imagine everybody's all dressed up and you are with that black and all the time. Even if you're smiling, you have to be. எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸையும் அந்த அவங்க போட்டுட்டு எல்லாரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் கூட எப்படி வைக்கணும்? முகத்தை வருத்தமாக காட்டணும். Praise God. Praise God. Hallelujah. 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 There are some traditions that will kill you before your time has come. நம்ம சாகிறதுக்கு நேரம் வரும் முன்னாலேயே இங்கே இருக்கிற சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கம் நம்மளை கொண்டு போட்டுரும். 3 years she was living in death. அவங்க 3 வருஷமும் அவங்க செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நடைப்பிணமாக இருந்தார்கள். Bible says you wear black. பைபிள்ல நீ கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு எதுவுமே சொல்லப்படவில்லை. Hello. அப்படி சொல்லி இருக்குதா பைபிள்ல? Write down. எழுதிக்கங்க. The art of being a Christian. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனுடைய The art of being a Christian. கிறிஸ்தவனாக இருப்பதன் is learning how to live in this world, is learning how to live in this world. இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்ற இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளும் கலை. without conforming to its standards. இந்த உலகத்தின் தரத்தை without conforming to its standards. இந்த உலகத்தின் தரத்தை உறுதி செய்யாமல் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு கலை. ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு கலை. ஆர்ட் ஆஃப் லிவிங். People who live according to world standard, இந்த உலகத்தின் people who live according to society or world standard, இந்த உலகத்தின் அல்லது சமுதாயத்தின்